ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை நாளைய தினம் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை வெறும் வயிற்றுல நீங்க உச்சரிக்கிறதால அந்த முருகப்பெருமானே உங்க கூட தங்கிடுவார். நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் தேடி வரும். அது என்ன மந்திரம், அதை எப்படி உச்சரிக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸா இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் என்ன மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆன்மீக வழிபாட்டிலேயே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். முருகன் வழிபாடு, சிவ வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடுன்னு எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்குறதுக்கான ஒரு மாதம். இந்த மாதத்துல தான் திருக்கார்த்திகை தீபம் உட்பட எக்கச்சக்கமான விரதங்களும் விசேஷங்களும் வரும். அப்படிப்பட்ட கார்த்திகை மாதம் இந்த வருஷம் நமக்கு 29 நாட்களோட வருது. அந்த 29 நாட்களோட முதல் நாள் இருக்குல்ல, கார்த்திகை 1ஆம் தேதி, அது இந்த வருஷம் சோமவாரம்னு அழைக்கப்படக்கூடிய திங்கட்கிழமையில சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷத்தன்னைக்கு வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. சிவபெருமான் லிங்க வடிவமாக பல பேருக்கு காட்சி கொடுத்தது இந்த ஒரு கார்த்திகை மாதத்துல தான். அதே மாதிரி ஜோதி ஸ்வரூபமா மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி கொடுத்ததும் இந்த மாதத்துல தான். பார்வதி தேவி திருவண்ணாமலையை சிவபெருமானா பாவித்து கிரிவலம் வந்ததும் கார்த்திகை மாதத்துல தான். அந்த அளவுக்கு இந்த கார்த்திகை மாதத்துக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்குதான். அதே மாதிரி நிறைய ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிந்து 48 நாட்களுக்கான அந்த மண்டல விரதத்துக்கான பூஜையை நாளைக்கு ஆரம்பிப்பாங்க. இப்படி பல அம்சங்களும் மகிமைகளும் பொருந்திய இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதி பிறக்குது. பிறக்கக்கூடிய அன்றைய தினம் நாம சொல்லக்கூடிய உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம குடும்பத்துல சுபிக்ஷத்தையும் பல நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்துமாம். ஒரு மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆங்கில மாதங்களை காட்டிலும் தமிழ் மாதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட காஞ்சி மகா பெரியவர் தன் பக்தர்களுக்கு, குறிப்பா கஷ்டம்னு தேடி வந்த ஒரு பக்தருக்கு உபதேசித்த ஒரு அற்புதமான மந்திரம் தான் நீங்க நவம்பர் 17ஆம் தேதி அன்றைய தினம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய முதல் மந்திரம், முதல் வார்த்தை. அதை விட முக்கியமானது, கார்த்திகை மாதத்தோட எல்லா நாட்களும் நீங்க தூங்கி எழுந்ததுக்கு பிறகு வெறும் வயிற்றுல இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதும் கூடுதல் சிறப்பு தான். இந்த மந்திரத்தை எந்த கடவுளை நினைத்து வேணாலும் நீங்க சொல்லலாம். அப்படி சொல்றதால வாழ்க்கை சுகமாக மாறும், சந்தோஷமா மாறும். மகாபிரிவா அவர்கள் அவருடைய வாயாலேயே ஒரு பக்தருக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் செஞ்சிருக்கார். அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவ. இதுதான் மகா பெரியவா கஷ்டம்னு தேடி வந்த ஒரு பக்தருக்கு உபதேசித்த அற்புதமான மந்திரம். இத தூங்கி எழுந்ததுக்கு பிறகு வெறும் வயிற்றுல பூஜை செய்ய வேணாம், மந்திரங்கள் சொல்ல வேணாம். இந்த 2 வார்த்தையை உச்சரிச்சாலே போதுமா. இந்த மந்திரத்துல வரக்கூடிய இந்த 2 வார்த்தைகள் இருக்குல்ல, இதுல இந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மங்களகரமான, மங்களம் பொருந்திய அப்படின்னு அர்த்தம். பகவனா பகவானே அப்படின்னு அர்த்தமா. இந்த மந்திரத்தை எந்த கடவுளை நினைத்து வேணாலும் நம்ம சொல்லலாம். கார்த்திகை மாதம் முருகப்பெருமான வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால முருகப்பெருமான மனசை நினைச்சிட்டு பகவ அப்படிங்கிற மந்திரத்தை கார்த்திகையோட முதல் நாள் முடிஞ்சா 29 நாட்களும் சொல்லுங்க, நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.